Welcome to Tailo Tech channel. இன்னைக்கு நம்ம கிளாஸ்ல வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான ஃபேன்சி சாரீக்கு வந்து நம்ம எந்த மாதிரி மாடல் ப்ளவுஸ் வச்சா நல்லா இருக்கும் அப்படி இந்த வீடியோல பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க Subscribe பண்ணாதவங்க மறக்காம Subscribe பண்ணிக்கோங்க. கூடவே வந்து நீங்க பெல் பட்டன் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போற வீடியோலாம் அப்டேட் ஆகும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம வீடியோங்களை வந்து நீங்க தொடர்ந்து பார்த்துட்டே வாங்க. இப்போ இந்த சாரீக்கு ஏத்த மாதிரி நம்ம வந்து ரொம்ப சிம்பிளா, ரொம்ப அழகா சிம்பிளா போடுறவங்களுக்காக ரெகுலர் யூஸ் நம்ம வெளியில எங்கனா போட்டு போவோம் ரொம்ப சிம்பிளா வேணும் அப்படி நினைக்கிறவங்களுக்காக இந்த வீடியோ பண்ணிருக்கேன். இது வந்து நீங்க பிகினர்ஸ் கூட வந்து இத பார்த்து நீங்க கத்துக்கலாம். இப்போ இந்த saree வந்து full red கொடுத்திருக்காங்க. border மட்டும் gold கலர்ல கொடுத்திருக்காங்க. அதுல வந்து ஒரு அன்னம் வந்து கொடுத்திருக்காங்க. இப்போ அத வெச்சு நம்ம border வெச்சு அந்த saree cloth வெச்சு ரொம்ப சிம்பிளா ரொம்ப பிகினர்ஸ் கூட கத்துக்கிற அளவுக்கு ஒரு டிசைன் வந்து நம்ம பண்ண போறோம். இப்போ வந்து பேக் வந்து நார்மலா நான் எப்பவும் போல வந்து இத கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இதோட நெக்கோட அகலமும் நெக்கோட லெந்த் வந்து நம்ம எப்பவும் போல மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு மார்க் பண்ணி எடுத்துக்கிட்டு நான் அப்படியே அந்த மார்க்ல இருந்து கொஞ்சம் லைட்டா வளைச்சி ரவுண்ட் நெக் வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன் இந்த மாதிரி. இந்த அளவுக்கு வந்து ரவுண்ட் நெக் வந்து நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ இந்த கட் பண்ணி எடுத்துக்கிட்ட வந்து நான் ப்ளவுஸ் கிளாத்ல வச்சிட்டு தையல் போட்டு எடுத்துக்கிறேன். பாருங்க இது வந்து பேக்கு கொடுத்திருக்கிற border ஒன் சைடு border கொடுத்திருக்காங்க. இப்போ அந்த borderையும் வந்து நம்ம பேக்குக்கு ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம். இது நமக்கு பேக் சைடுல வந்து border கொடுத்ததனால ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு மட்டும் நம்ம எக்ஸ்ட்ரா கிளாத் லைனிங்ல கட் பண்ணி எடுத்துக்கிட்டு அதை நம்ம தச்சிட்டு அப்படியே வந்து உள் சைடுல வந்து திருப்பி நம்ம தையல் போட்டு எடுத்துடலாம். இப்போ இந்த மாதிரி வந்து தையல் போட்டு எடுத்துக்கிட்டு நம்ம லைனிங் கிளாத்தும் ப்ளவுஸ் கிளாத்தும் தச்சு ரெடி பண்ணிக்கலாம். பாருங்க இப்போ லைனிங் கிளாத்தும் ப்ளவுஸ் கிளாத்தும் ரெண்டும் ஒண்ணா வச்சு நம்ம தச்சிட்டு எக்ஸ்ட்ரா வர கிளாத்தை நம்ம கட் பண்ணி விட்டுட்டோம். இப்போ இந்த ப்ளவுஸ் பேக்கை வந்து ரெண்டா மடிச்சுக்கலாம். ரெண்டா மடிச்சிட்டு இதுக்கு சென்டர்ல ஒரு மார்க் பண்ணிடுறேன். இந்த அளவுக்கு சென்டர் மார்க் ஒன்று பண்ணி எடுத்துக்கிட்டோம். இப்போ நான் வந்து சாரீலேருந்து ஒரு 3 இன்ச் அளவுக்கு வந்து ஒரு கிளாத் வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த சாரீல வர பார்டரும் வந்து ஸ்ட்ரைட்டாக வரதுனால அந்த பார்டரில் ஒரு அன்னம் இருக்குது. அதையும் வந்து நான் கட் பண்ணி எடுத்து வைக்கிறேன். இப்போ இந்த சாரீ கிளாத்தை வந்து ரெண்டாக மடிச்சுட்டு நான் இந்த மாதிரி வந்து இதை கட் பண்ணி எடுத்துக்கிறேன். பாருங்கள் இந்த மாதிரி வந்து ஒரு பிட்டு வந்து நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் ரெண்டு பிட்டுமே. இப்போ அந்த பார்டருக்கு ஏற்ற மாதிரி வந்து கரெக்டாக அந்த பார்டரில் வச்சுட்டு நம்ம மேலே வந்து நம்ம நெக்கோட லென்த்துக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு விட்டுட்டு நான் மிச்ச கிளாத்தை வந்து நான் அந்த பார்டரில் வச்சுட்டு தையல் போட்டு எடுத்துக்கிறேன். பாருங்க இப்போ இந்த அளவுக்கு வந்து நான் தையல் போட்டு எடுத்துக்கிட்டேன். இன்னொரு சைடும் வந்து அதே மாதிரி வந்து நம்ம தையல் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ நம்மளுக்கு வந்து அந்த அன்னம் வந்து சென்டரா வர மாதிரி வந்து தையல் போட்டுடலாம் ரெண்டு சைடுமே. இப்போ இந்த அளவுக்கு வந்து நான் தையல் போட்டு எடுத்துக்கிட்டேன். இப்போ இந்த தையல் போட்டு எடுத்துக்கிட்டது வந்து நம்ம ப்ளவுஸ் கிளாத் வந்து சென்டர் மார்க் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். அந்த சென்டர் மார்க்கில் வந்து நம்ம உள் சைடில் வச்சுட்டு இதை நான் தையல் போட்டு எடுத்துக்கிறேன். உள் சைடில் வந்து அந்த சென்டருக்கு ஏற்ற மாதிரி நம்ம அந்த சென்டரில் வந்து அந்த பீகாக் வந்துருக்கு பாருங்கள் அதை வச்சுட்டு நம்ம மேலே எக்ஸ்ட்ரா விட்டுருக்கோம் பாருங்கள் அந்த சாரீ கிளாத்து அதை வச்சுட்டு நம்ம அப்படியே வந்து தையல் போட்டு எடுத்துக்கலாம். இது பாருங்கள் இது வந்து நான் கேன்வாஸ் கூட இல்லாமல் இது டிசைன் பண்ணுறோம். நம்ம ரொம்ப சிம்பிளாக வந்து இது பிகினர்ஸ் கூட டிசைன் பண்ணுற மாதிரி நான் தச்சிட்ருக்கேன். பாருங்க இப்போ இந்த அளவுக்கு வந்து நான் தையல் போட்டு எடுத்துட்டு இந்த எக்ஸ்ட்ரா நெக்ல வர கிளாத்தை வந்து நான் கட் பண்ணி விட்டுறேன்.
இந்த அளவுக்கு கட் பண்ணிவிட்டு அந்த கார்னரில் மட்டும் லைட்டாக நம்ம கட் பண்ணி விடலாம். ஏன்னா நம்ம திருப்பும்போது வந்து நம்மளுக்கு அந்த ஷேப் வந்து கரெக்டாக வரணும் அப்படின்றதுக்காக நான் கார்னரில் கட் பண்ணி விட்டுட்டு மேல் சைடில் வந்து திருப்பிட்டு நம்ம தையல் போட்டுக்கலாம். நெக்கு ஓரத்துலேயே வந்து நம்ம இதை தையல் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ அந்த பார்டர் சென்டரில் வர அந்த பீகாக் பாருங்கள், சென்டர் வர மாதிரி நம்ம வச்சு தைச்சிருக்கோம். நெக்கோட லென்த் வந்து அந்த பீகாக் எந்த அளவு இருக்கோ அந்த அளவுக்கு மார்க் பண்ணிக்கிட்டு கொஞ்சம் சைடில் இருக்கிற எக்ஸ்ட்ரா கிளாத் வந்து நம்ம சாரீ கிளாத்தில் வந்து 1 இன்ச் அளவுக்கு வந்து மார்க் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி 1 இன்ச் அளவுக்கு வந்து நம்ம மார்க் பண்ணி எடுத்துக்கிட்டு நான் இதை ரவுண்ட் வந்து நம்ம கரெக்டாக வரணும் அப்படின்றதுக்காக நான் ரவுண்ட் வந்து மார்க் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ இந்த மாதிரி மார்க் பண்ணி எடுத்துக்கிட்டு அது மேலேயே வந்து நம்ம தையல் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ கார்னரில் வந்து ஷோல்டர் கிட்ட வந்து நம்ம ஃபுல்லாக வந்து கிராஸ் எடுத்துகிட்டு அந்த ஷோல்டர் வரைக்கும் ஜாயின் பண்ணியிருக்கோம், ஹாம்ஹோல் வரைக்கும். கரெக்டாக நம்ம இந்த அளவுக்கு அந்த கிளாத்தில் தையல் போட்டு எடுத்துக்கிட்டு அந்த பார்டரில் வர அந்த பீகாக்கு கீழே வந்து நம்ம ரவுண்டாக வந்து தையல் போட்டு எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு தையல் போட்டு எடுத்துக்கிட்டு அந்த எக்ஸ்ட்ரா வர கிளாத் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். பாருங்க, இப்போ இந்த மாதிரி வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். சைடில் வர அந்த எக்ஸ்ட்ரா கிளாத்தும் வந்து நம்ம ஈவனாக கட் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ இதுக்கு வந்து நான் கோல்டு கலரில் வந்து லேஸ் எடுத்து வச்சுருக்கேன். அந்த கோல்டு கலர் லேஸ் வச்சுட்டு நம்ம அந்த பிசுறு இல்லாமல் வந்து உள்ளே வச்சுட்டு நம்ம தையல் போட்டுடலாம். இப்போ இந்த அளவுக்கு வந்து நான் தையல் போட்டு எடுத்துக்கிட்டேன். தையல் போட்டு எடுத்துக்கிட்டு இன்னொரு தையலும் வந்து நம்ம பக்கத்தில் வந்து போட்டு எடுத்துக்கலாம். நான் 2 சைடுமே வந்து நான் தையல் போட்டு எடுத்துக்கிட்டேன். இப்போ ஃப்ரண்ட்டும் வந்து நம்ம அதே மாதிரி வந்து கிளாத் வச்சுட்டு தைச்சிட்டு நம்ம திருப்பிட்டு 1 இன்ச் அளவுக்கு வந்து நம்ம தையல் போட்டுட்டு நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்க, இப்போ ஃப்ரண்ட்டுக்கும் நம்ம லேஸ் வச்சுட்டு தையல் போட்டு எடுத்துக்கிறோம். ஃப்ரண்ட்டும் அதே மாதிரி வந்து கிளாத் வச்சுட்டு நம்ம திருப்பி எடுத்து வச்சுருக்கோம். இதை வந்து நம்ம ஜாயின் பண்ணிடலாம். பாருங்கள், நம்ம தச்சு எடுத்துக்கிட்டோம். பார்க்கும்போது பாருங்கள் ரொம்ப நல்லா இருக்குது, ரொம்ப சிம்பிளாக இருக்குது, பார்க்கவும் ரொம்ப லுக்காக இருக்குது. எந்த வயசுக்கு ஏற்ற மாதிரியும் வந்து நம்ம இந்த டிசைனை வந்து போடலாம். கேன்வாஸ் இல்லாமல் பிகினர்ஸ் தைக்கிற மாதிரியும் நம்ம இந்த டிசைனை வந்து தைச்சிருக்கோம். சாரீ கிளாத் வச்சு ரொம்ப சிம்பிளாகவும் ரொம்ப அழகாகவும் தைச்சிருக்கோம். இந்த மாதிரி வந்து நீங்களும் தைச்சி ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனல் வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வந்து நீங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோலாம் உங்களுக்கு அப்டேட் ஆகும். இந்த மாதிரி பிகினர்ஸ் எல்லாம் வந்து நீங்களும் தச்சு ட்ரை பண்ணுற மாதிரி நான் தச்சிருக்கேன். இதை நீங்கள் பார்த்து தச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். தச்சு ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ இந்த சாரியில் வர அந்த பார்டர் மட்டும் நம்ம ஸ்லீவுக்கு அப்படியே வச்சுருக்கோம். ஸ்லீவில் வந்து நம்ம எந்த டிசைனும் பண்ணல. இது யார் வேணால் போட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரி நெக்குக்கு மட்டும் ரொம்ப சிம்பிளாக. இப்போ ரெகுலராக இது வந்து நம்ம ஆஃபீஸ் போகிறவங்களா இருந்தாலும் ரெகுலராக வந்து நம்ம இந்த மாதிரி போடலாம். ரொம்ப அழகாக இருக்கும்.
நீங்களும் தச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு நாட்டும் வந்து நம்ம கிளாத்லேயே வச்சுருக்கோம். கிளாத்தில் வச்சுட்டு அந்த கோல்டு கலர் லேஸ் வந்து அந்த நாட்டோட சுங்குல வச்சுருக்கோம். பார்க்குறதுக்கு பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்குது. மறக்காமல் இந்த வீடியோ பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.